ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சூரத்தில் மிகப்பெரிய ஹோல்சேல் ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனிக்கான எல்லா விதமான கலெக்ஷனும் ஒரே இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். சாரீஸாக இருக்கட்டும், குர்த்திஸாக இருக்கட்டும், நைட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு 5-6 ஃப்ளோரில் வச்சு ஓன் பில்டிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா, ஸோ நீங்கள் வந்து நிறைய கலெக்ஷன் எடுத்து போய் இன்னும் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்க முடியும். அந்த அளவுக்கு நிறைய கலர்ஸ், நிறைய மாடலாக இருக்க போது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் சாரீஸ் எல்லாம் நிறைய காமிக்க போகிறோம். ஸோ நம்ம கூட பிரதர் இருக்காரு, அவர் தான் நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ நான் கம்பெனி டீடைல்ஸ் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஜி, நம்ம கம்பெனி பேரு கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களோட அன்பான வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனில ஜி நீங்க பாத்துனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், சூரத் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 ஸ்டெப்ஸ் எடுத்தாவே போதும் டோரிவாலா ஸ்கொயருக்கு ஒரு நீங்க நடந்து எட்டி பார்த்தாவே நம்மளோட கடை தெரிஞ்சிடும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. ஸோ அந்த அளவுக்கு பக்கமா தான் இருக்கு. நீங்க ஆட்டோவை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அப்படியே வெளியே வந்து எட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கேசரியா போர்டு நீங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கலெக்ஷன் காமி, இப்போ ஜி நம்ம காட்டன் செக்மெண்ட்ல வந்திருக்கோம். ஏன்னா சம்மருக்கான வெரைட்டிஸ்ல இந்த மாதிரி காட்டனுக்கான வெரைட்டிஸ் ரொம்ப அதிகமா செல் ஆயிட்டு. சூப்பர். ஸோ 1 by 1 இது உங்களுக்கு நான் காமிப்பேன். நம்ம கிட்ட என்ன வெரைட்டி இருக்கு, என்னங்க இதுல இருந்து ஸ்டார்ட். காட்டன் சாரீஸ்ல என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம கிட்ட 99, 125, 125, 150 அந்த மாதிரி ரேட்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து வெரைட்டி. இது எல்லாமே 5.5 மீட்டர் தான் வரும். ஆமா, இது எல்லாமே 5.5 மீட்டர் தான். சிலல 5.5 மீட்டரும் இருக்கு ஜி. குவாலிட்டியை பொறுத்து சிலல பிளவுஸ் நம்ம வச்சிருக்கிறோம். ஓகே, குவாலிட்டியை பொறுத்து. ஆமா, குவாலிட்டியில பொறுத்து நம்ம பிளவுஸ் வச்சிருக்கிறோம். சில 5.50 மீட்டர், சிலல 6.30 மீட்டர் அந்த மாதிரி பிளவுஸ் எல்லாமே. ஸோ நீங்க எடுக்க வரீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ 5.5 மீட்டர் வந்து என்ன சேலை, என்ன சைஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதுல இருந்து வித் பிளவுஸ்னா அது மென்ஷன் பண்றாங்க. சில பேர் வித் பிளவுஸ் நம்ம சொல்ல போனீங்கன்னா அது இந்த மாதிரி கூட உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இல்ல இந்த மாதிரி வித் பிளவுஸ்க்கான வெரைட்டி கூட. ஓகே, இதுல நிறைய கலர்ஸ், நிறைய மாடல்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. ஃபுல்லா இது எல்லாமே நம்மளுக்கு சிலல நான் சொன்ன மாதிரி எதுல பிளவுஸ் இருக்கோ அதுல நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மர் டைம் வருது. சம்மர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காட்டன் சாரீஸ் வியர் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, பிளவுஸோட பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக்கான டிசைன்ல வச்சிருக்காங்க. ஸோ நிறைய இங்கே பாருங்க, அது மட்டும் நம்மளுக்கு முந்தியில கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் நீங்க பார்க்க ஹேண்ட்லூம் சாரீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் நல்ல பயங்கர சாஃப்டா இருக்கு. ஸோ பார்டர்ல வந்து கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாரீலாம் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கேசரியா டெக்ஸ்டைல் சூரத்துக்கு நீங்க வரணும். ரொம்ப பக்கமா இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, இந்த சாரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு. இது எல்லாமே நம்ம ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் காட்டன் நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி வெரைட்டிஸ்ல எல்லாம் இருக்கு. எங்கேயும் ஒரு சொட்டு டேமேஜோ டிஃபெக்டோ இருக்காது. பக்காவா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருந்தா நம்ம தாராளமா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தால் வந்து சிங்கிளாக எடுக்க முடியாது. இந்த மாதிரி செட் டு செட்டு தான் நீங்கள் எடுக்கணும். செட் டு செட் எடுத்தால் தான் நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் இருக்கும். ஸோ மல்டி கலர் நீங்கள் வெயிட் பண்ணினா தான் கஸ்டமருக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்குன்னு அப்படியே டக்குன்னு எடுத்துவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன சாரீஸ் ப்ரோ? இதுவும் நம்ம காட்டன் தான். கொஞ்சம் ஃபேன்சில வந்துருது. ஃபேன்சில நீங்க பாத்துனீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான வெரைட்டி. இதெல்லாம் நீங்க பாத்துனீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான வெரைட்டிஸ். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிண்டட் காட்டன் மாதிரியே இருக்கு. ஆமா ஜி, ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி அவ்வளோ அழகா அற்புதமா உங்களுக்கு ட்ரெண்டியா இருக்கும். சூப்பர், நீங்க பாத்துனே இருக்கலாம். ஸோ நீங்க பார்க்கும்போதே தெரியும் கலெக்ஷன்ஸை அவ்வளோ டீசெண்டா முந்தில உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, இல்ல இந்த மாதிரி நீங்க வந்து சிம்பிளா ஒரு லுக் வைஸ் சூப்பரா இருக்கணும், ஒரு ஆபீஸ் வியர், ரெகுலர் வியருக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியான வெரைட்டி கூட நீங்க எடுத்துக்கலாம், லைக் பண்ணலாம். இங்க பாருங்க நிறைய மாடல்ஸ். ஸோ இங்க மட்டும் பாருங்க, இங்கேயும் பாருங்க நிறைய கலர்ஸ், நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்க இந்த செக்ஷன் சுத்தி பாத்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லா காட்டன் சாரீஸ் தான் இருக்கு. காட்டன் சாரீஸ், பிரிண்டட் சாரீஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஸோ இது வந்து பியூர் காட்டனா? ஆமாங்க, தொட்டு பார்க்கும் போதே தெரியும் பேப்பர் காட்டன். ஸோ இது பாருங்க, எடுக்கும் போதே தெரியுது பேப்பர் காட்டன். ஸோ அந்த அளவுக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ சூரத்தில் வாங்குறது எது பெஸ்ட்டுன்னா, ஏன் பெஸ்ட்டுன்னு நான் சொல்றேன்னா, சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ப்ரைஸும் வந்து அது மட்டும் இல்லாமல் சைஸ் பக்காவாக இருக்கும். அதனால நீங்கள் தாராளமாக ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா டைரெக்டாக வாங்க. டைரெக்டாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் சூரத் வர்றதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். சூரத் வந்துட்டு அங்கங்கே அலையணும் அவசியமே இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் இறங்கணுன்னே நீங்கள் கடையை பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை, ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்கன்னா கூட
இவங்ககிட்ட ஃபோன் அடிச்சு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா இவங்களே வந்து பிக்கப் பண்ணாலும் பண்ணுவாங்க, தாராளமா பண்ணலாம். பிக்கப் பண்றப்ப கூட பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய கலர்ஸ் நிறைய மாடல்ஸ் அப்படியே இங்க பாருங்க ஃபுல்லா இதெல்லாம் நம்ம ஃபுல்லாவே ஸ்டாக்ஸ். இருக்கு. ஒரு 10,000 பிளஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரே இடத்துல. அங்கெல்லாம் கஸ்டமர்லாம் உட்காந்துருக்காங்க. ஓகே கஸ்டமர் நம்ம மகாராஷ்டிரால இருந்தோ, யூபில இருந்தோ, பீகார்ல இருந்தோ, ஆல் ஓவர் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து கஸ்டமர் வராங்க. Super. ஏன்னா நம்ம எல்லா டெஸ்ட்டும் வச்சுன்னு இருக்கிறோம். வெறும் ஒரு சிங்கிள் டெஸ்ட் மட்டும் இல்ல, ஓகே எல்லா டெஸ்ட்டும் நம்ம வச்சிருக்கோம். பாருங்க இதெல்லாம் வந்து கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் அப்படியே இருக்கும். ஸோ இங்க பாருங்க கேட்லாக்ல எப்படி இருக்கு, இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம். பிரைஸ் ஏன் நம்ம சொல்லலை அப்படின்னா இது வந்து எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம். இங்க இருந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா கல்ச்சருக்குமான கலெக்ஷன்ஸும் இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து சாரீஸ் இருக்கு, சுடிதார் இருக்கு, நைட்டி இருக்கு, பிளவுஸ் இருக்கு, பட்டு சேலை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து மென்ஸுக்கு தேவையான வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் நார்மல் ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கு தேவையான A to Z எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வாங்க முடியும். ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வரும்போது எல்லாமே பார்த்து எடுக்கலாம். இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். டைரெக்டாக கடைக்கு வாங்க. கடைக்கு வந்துட்டு பார்த்து எல்லாமே கலெக்ஷன்ஸை பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பக்கமாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரெயின் ஏறுறீங்க, சூரத் வந்து இறங்குறீங்க, ஒரு 15 ஸ்டெப்பில் நீங்கள் கடைக்கு வந்துடுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்சல் இன்னைக்கு போடுறாங்க அப்படிங்கிறப்ப எத்தனை நாள் அவங்களுக்கு ரீச் ஆகும்? ரீச் ஆகும்னா சேஃப்லியா 10 நாள் சொல்றேன் ஜி. ஆனா 4-5 நாள்ல ரீச் ஆகும். ஓகே இப்போ இருக்கிற வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளில் ரீச் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அதில் வந்து டேமேஜ் பீஸ் வந்து மிஸ் ஆகுது, இல்லை வேற பீஸ் வந்து மாறி வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே நாங்க தாராளமா பதில் அளிப்போம், கவலையே படாதீங்க. ஓகே பதில் அவங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பீஸ் மாத்தி தருவீங்களா? ஆமா தாராளமா. ஓகே பீஸ் மாத்தி கொடுத்துருவீங்களா? ஆமா ஏதாச்சும் டேமேஜ் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா தாராளமா மாத்தி. ஓகே இப்போ நான் வந்து இப்போ பார்சல் ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு வந்து என்ன பண்றது? நான் ரிட்டர்ன் அது ஆகாது. சப்போஸ் அப்படி ஆனாலும் கூட நீங்க தாராளமா எந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்துச்சு அப்படி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து நீங்க பயப்படாம இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த விதமான ஃபால்ட்டும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா டேரெக்டாக வாங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வைக்கலாம். டாடா பாய்.